யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே சார். சாப்பிடும்போது யார் அது? ஆதி சார் இருக்காரா? ஆதி சார் அண்ணன் தான் இருக்காரு. ஓகேவா? அண்ணா தான் ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பாரு போல இருக்கு. பே பண்ணிட்டேன். பண்ணிருக்கீங்க சார். ஓகே இந்தாங்க. என்னடா தம்பி, நீ மட்டும் தான் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணிருக்க போல இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கும் மதிக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மதி, நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். நீ போய் பிளேட் எடுத்துட்டு வா. சரி ஆதி. சாப்பிடு மதி. சீதா, அத்தை, இது என்ன புது பழக்கம்? நாம எல்லாரும் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க 2 பேர் மட்டும் தனியா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. என்ன என்ன வெறுப்பேத்தணும்னு பாக்குறாங்களா? அத்தை அத்தை இல்ல அத்தை. ஆமா அத்தை. ஐயோ, எனக்கு தெரியல அத்தை. அண்ணி, இனிமே நாங்க 2 பேரும் தனியா ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட போறோம். இல்லைன்னா எங்களுக்கு நாங்களே தனியா சமைச்சுக்குவோம். ஏன்னா நாங்க சாப்பிடுற சாப்பாடு கூட அவங்க அண்ணன் போட்ட பிச்சைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன தம்பி, சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு தர்ணா போராட ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? அண்ணே, அது மட்டும் இல்லண்ணே, நாளையில இருந்து நான் ராஜமீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க போறது இல்ல. நான் தனியா சம்பாதிச்சு என் வைஃபுக்கு வேண்டியதை நானே பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டுல நான் அவமானப்படலாம், ஆனா என்ன நம்பி வந்த மதி அவமானப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. அட கடவுளே, அம்மா பண்றது பத்தாதுன்னு அண்ணனும் அம்மாக்கு ஆப்போசிட்டா இறங்கிட்டாரே. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆதி, குட் டிசிஷன். கரெக்டான முடிவை இப்பதான் எடுத்திருக்க.